ஹலோ வீவர்ஸ், வெல்கம் பேக் டு ஜப்பான் தமிழ் ப்ரோ. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்னடா ஆளுங்க நம்ம பசங்க வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி கும்மி கவர்னால் அந்த குப்பை கவர் அப்படின்வாங்க. இந்த குப்பை கவர் வந்து இது வந்து மொயரு கும்மி, இது வந்து பர்னபிள் கேர்பேஜ், இது வந்து நான் பர்னபிள் கேர்பேஜ். ஸோ இந்த மாதிரியான கேர்பேஜை ரோட்டில் போய் வந்து பொறுக்க போகிறாங்க. எதுக்காக அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த நாட்டில் இது ஒரு காமனான ஒரு விஷயங்க. ஸ்கூல் பசங்களாக இருக்கட்டும் இல்லை பெரியவங்களாக இருக்கட்டும், அந்தந்த ஏரியா வந்து மேப் பண்ணிப்பாங்க. இப்போ இந்த ஏரியா வந்து போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நாங்கள் ஒரு ஏரியா டிசைட் பண்ணியிருக்கோம். ஒரு எல் மாதிரியான ஒரு ஏரியாவில் மெயின் ரோட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு பெரும்பாலும் குப்பை இருக்காது. ஆனால் வந்து ரொம்ப உள் ரோட்டில் போனோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல ஒரு சில பேர் வந்து டம்ப் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரியான குப்பைகள் எல்லாம் இன்றைக்கி வர போகிறோம். ஸோ பசங்களுக்கு வந்து அந்த ஒரு பொறுப்புணர்ச்சி வரணும். ஸோ நம்ம தான் குப்பை போடுறோம், அந்த குப்பை எடுக்கிறதுன்றது ஏதோ ஒரு தீண்டத்தக்காத ஒரு செயலாக வந்து பார்க்கக்கூடாது, அப்படி ஒரு எண்ணத்தை மனசில் விதைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னடா ரெடியாக இருக்கீங்களா? கிளம்பலாமா? ஓகே. இப்போ இவனுங்க வந்து எந்த அளவுக்கு குப்பை பொறுக்கிறானுங்க அப்படின்றத பார்க்கலாம். நான் டேப்லாம் அடித்து ஒட்டினேன். இந்த இடத்துல வந்து இவன் எடுத்தானா போகிறதுக்கு வசதியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு டேப் பிஞ்சு வருது. அப்போனா கையில் எடுத்துக்கோங்கடா. ஓகே, லெட்ஸ் கோ. ஒரு குப்பை இருக்கக்கூடாது தம்பி ரோட்டில். அப்படியே ரோடு பளிச்சுன்னு இருக்கணும், புரியுதா? எப்படி இருக்கணும்? பளிச்சுன்னு இருக்கணும். இப்போ நம்ம போகிற ரூட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே பார்த்தீங்களா ஃபுஜி மலை தெரியுது பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. பனி அதிகமாக பேஞ்சிருக்கு ஃபுஜி மலையில். ஸோ அதுதான் பெரிய வேல்கனோ. ஸோ இந்த வேல்கனோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரோடு இப்படியே இந்த ரோடு ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அப்படியே எள்ளு மாதிரி வந்து திரும்ப போகிறோம். ஒரு 30 மினிட்ஸ் 40 மினிட்ஸ் தாங்க. அதுக்குள்ளே என்ன குப்பை இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வாங்க. கரெக்டாக எடுக்கணும்ப்பா தம்பி குப்பை. நான் தான் வந்து சூப்பர்வைசர், புரியுதா? இந்த மாதிரி சூப்பர்வைசர் கரெக்டாக பார்க்கணும்டா. இந்த மாதிரி தான் குப்பைங்க இருக்கும். அது எப்படி எடுக்கணும் குப்பைங்களை? உங்களை மாதிரி ஆளுங்க தான் போட்டு போகிறது, வேறு யார் போட்டு போகிறது? அதுவும் வந்து கழனியில் போட்டு போயிடறாங்க பாரு. ஓகே, அடுத்து எங்கே இருக்குதுப்பா குப்பை? என்னடா இது குப்பைக்கு வந்த சோதனை, ஒரு குப்பையும் காணும். இந்த பாரு, அந்த கவர் ஃபுல்லாகிற வரைக்கும் நீங்கள் குப்பையை பொறுக்கியே ஆகணும். இது பின்னுடா. பின்னு எடுத்து வந்து அந்த வெள்ளை கலர் கவரில் போட்டுக்கோ, நம்ம அப்புறம் பிரிச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு பின் போட்டு போயிருக்காங்க. வாராஜா, இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் நிறைய இருக்குது, நீ ஒன்றும் கவலைப்படாத. அந்த வெள்ளைக்கார கவரில் போட்டுக்கோ. ஓகே. பின்னாடி இன்னும் சிகரெட் பட்ஸா? ஓகே. என்னடா லம்பாக கிடச்சிருக்கிற மாதிரி தெரியுது. நீ இருக்கிறத பார்த்தா இந்த ஒரே இடத்துல மொத்தமாக வந்து ஃபில் பண்ணிவிடுவ போல இருக்கே. என்னடா எவ்வளோ பின்றா. இங்கேயும் வந்து பொறுப்பு இல்லாத மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்கடா. இதான் அங்கே கூட இருக்கு பாரு, அங்கே கூட இருக்கு. இதான் அந்த அட்டை கீழே இருக்கு பாரு, அந்த அட்டை கீழடா, அந்த அட்டை கீழே. அதான் அங்கே. ஐயோ என்னடா இந்த முள்ளா? சரி ஓகே பரவாயில்ல. ஐயோ என் பேண்ட்ல ஒட்டிக்கிச்சுடா. இங்கே வர்றா, எவ்வளோ இருக்கு வர்றா. ஐயோ லம்பா ஏதோ கடிச்சிருக்கிற மாதிரி தெரியுது. போடுறா. என்னடா ஒரே இதில் கல்பா ரொப்பிட்ட போல இருக்கு. இந்த வேறு மொயரு கும்மி மொயனாய் கும்மி. ஏங்க இந்த கவர் இருக்குல்ல, இந்த ஒரு கவர் வந்து நம்ம ஊர் காசுக்கு 25 ரூபாங்க. இதெல்லாம் காசு கட்டி தான் போடணும், சும்மா அப்படியே போடுறது கிடையாது. வெள்ளை கவர் மட்டும்தான் வந்து ஃப்ரீ, அப்படியே போடுறது. இது வந்து காசு கட்டி தான் போடணும். பர்னபிள் கேர்பேஜஸ் வந்து நம்ம காசு கட்டி தான் போடணும். ஓகே, போய் எடுங்க. போய் அதுக்கு என்ன பண்ணுறது? போய் எடு. போ. ஜித்தீஷ் லம்பாக கிடச்சிருக்கிற மாதிரி தெரியுதுடா. அங்கே பாரு லம்பாக இருக்குடா, போய் கொத்தாளுங்கடா. ஆனால் பார்த்து அந்த இந்த செடி இருக்குது, உஷாரு. எவ்வளோ கேன் பேர் பீன்ஸ் பேர். ஐயோ எவ்வளோ போட்டு போயிருக்காங்க பார்த்தியா. அங்கே கூட இருக்குடா, அது கூட இருக்கு. சரி விட, அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி தூக்கி போடுறாங்கல்ல, அப்போ தெரியணும், வலி தெரியணும் உங்களுக்குலாம். தூக்கி போடக்கூடாது ஒரு பொருளை. தூக்கி போட்டால் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது எடுக்கிறதுக்கு. என்னடா என்ன மாட்டிச்சா? எப்பாடி என்னடா இப்படி இருக்கு அநியாயத்துக்கு. இங்கே பாருங்களேன் எவ்வளோ போட்டு போயிருக்காங்கன்னு. ரொம்ப ஒஸ்ட்டு. என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அப்படியே பேக்காக கட்டின்னு வந்து சாப்பிட்டுட்டு இங்கே நைட்டில் அங்கே நிற்கிது பாருங்கள் காரு, அது ஒன்று நிற்கிது பார்த்தீங்களா, அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுறதுன்னா அப்படியே தூக்கி போட்டே போயிடுறது. அந்த மாதிரியான கிராக்குங்களும் இருக்குது. இங்கே பாருங்கள் எப்படி போட்டு போயிருக்காங்க பார்த்தீங்களா. இது எல்லாத்தையும் எடுக்கணும், ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். இதுக்கே ரொம்பிடும் போல் இருக்கே கவரு. ஜப்பான் சுத்தமான நாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். ஆனால் இங்கே பார்த்தோம்னா என்ன நினைப்பாங்க பார்வையாளர்கள்? என்ன ராஜா என்ன மாட்டிச்சா? இந்த லம்பா மாட்டிருக்குதா? எத்தனை வா, சீக்கிரம் போடுவா. டைம்லாம் இல்லை, 1 மணி நேரத்துக்குள்ளே மொத்தமாக நீங்கள் இந்த டார்கெட் ஃபினிஷ் பண்ணணும். என்ன இதுக்குள்ளேயே நீங்கள் என்ன சோர்ந்து போயிடுறீங்களே. ஓகே வா. அதோ இது கவர் இருக்குது பாரு. சூப்பர்வைசர்னா அவ்வளோ இலக்காரமாக நினச்சிக்கினியா நீ? இங்கே பேர் கரெக்டாக பார்த்துக்கினே இருக்கிறேன் பாரு. நான் அதோ ஒரு பிளாஸ்டிக் இருக்குது, எல்லாத்தையும் எடுறா. அது ஒட்டின்னு தான் இருக்கும். அது அப்புறம் போய் வீட்டில் போய் எடுத்துக்கலாம். போ
எடுப்போ போ எடு. நான்சென்ஸ். இங்கே பார், இங்கே கூட ஒரு கவர் இருக்குது. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் கிளீனர், இங்கேயும் ஒரு கவர் இருக்குது கிளீனர். இன்னும் லம்பை எடுத்து இங்கேயே வந்து சோழியை முடிச்சுட்டு அப்படியே குப்பையை பேக் ரொம்பிடுச்சின்னு போயிடலான்னு பார்க்குறீங்களா கிளீனர்? இன்னும் லம்பா எடுத்துன்னு வராரு. எப்பா எப்பா எவ்வளோ குப்படா சாமி. ஏய் 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 பார்த்தியா நோம்பு கும்பிட்றதுக்கு ஒருத்தர் போகிறாரு பாருங்க. ஏய் க்ளவுஸ் போடுறா, 2 கையிலையும் க்ளவுஸ் போடுறா. ஒரு கையிலேருந்து எது கைட்டின நீ க்ளவுஸை? ஆ 2 கையில் போடு. டேய் 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 அது உருண்டு தாண்டா விழும். இரு 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 நசக்கு 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 செத்துப்போ. ஓகே எடு போதுண்டா. வா டைம் இல்லை, சீக்கிரம் டைம் இல்லை. மோனேஷ் ஒரே இடத்துல நோம்பு கும்பிட்ற மாதிரி தெரியுது. லம்பாக மாட்டிக்கிச்சு அப்படின்னு என்ஜாய் பண்ணுறியா? இங்கே பாருங்க, லம்பாக மாட்டிக்கிச்சு அவனுக்கு. ஒரே இடத்துல குப்பையை மொத்தமாக எடுத்துகிட்டு வீட்டுக்கு அப்படியே போயிடுவானுங்க, குப்பை கவர் ரொம்பிச்சின்னு சொல்லிட்டு. 2 கையிலும் க்ளவுஸ் போட்டு தான் வேலை பார்க்கணும், புரியுதா? இங்கே பாடுறா. அடா பாவி, என்னடா இது? ஜப்பானோட மொத்த குப்பையும் இங்கே தான் இருக்கும் போல இருக்காடா. பாடுறா எப்படி கொட்டு போயிருக்காங்க பாரு பெட் பாட்டிலு. ஐயோ இங்கே அந்த கார் வந்து நிற்குதுங்க. கார் வந்து நின்றுட்டு இங்கே யாரோ வந்து நிற்பாங்க காரில் நைட்டில். இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும் நைட்டில், அதனால் வந்து நிற்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க சாப்பிட்டு அப்படியே போட்டு போயிடுறாங்க போல இருக்குது. உங்களுக்குலாம் என்னை கண்டா இலக்காரமாக இருக்குது. இங்கே பாரு, அங்கேருந்து உள்ளேருந்து எடு. அது இருக்குது பாரு கவரு. டேய் எட்ரா. நீங்கள் தானே தூக்கி போடுறீங்க, உங்களை மாதிரி ஆளுங்க தானே தூக்கி போடுறாங்க. பொறுப்பு வரணும். நம்ம தூக்கி போட்டால் நம்ம தான் வாரணுன்ற ஒரு எண்ணம் வந்தால் தான் நீங்களாம் தூக்கி போட மாட்டீங்க. ஆனால் அப்படியே போட்டு போயிடுறது. ஓகே வா ஏறி வா. எங்கே இருக்குது? போ. என்னடா ஜித்தீஷ, நீ இந்த பக்கம் ரொம்ப ஏண்டா வீட்டை விட்டு ஒரு 100 மீட்டர் கூட தாண்டல, அதுக்குள்ளே இவ்வளோ குப்பையாடா? டே அடா பாயங்களா டே. ஜப்பானோட இமேஜ் இந்த ஒரு வீடியோவால் கிடப்போகுதுடா. டேய் நான் எப்பேற்பட்ட சூப்பர்வைசரு, என்கிட்டயே நீங்கள் டப்பாய்க்கிறீங்க. இங்கே பாடுறா, டப்பா கீழே இருக்குடா. டேய் அவர் நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. குட்டிக்கரணை போட்டாது உள்ளே போயே நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க. நான் கல்லை தூக்கலான்னு பார்க்குறியா? அதெல்லாம் ஆகாது. நீ அப்படியே தலையை உள்ளே குனிஞ்சு எடு. போ எடு. அது காற்றுல போயிருக்குண்டா உருண்டு. அதுதான் ஒரு எக்ஸ்பர்ட் சூப்பர்வைசர் செய்கிற வேலை. எப்படி வேலை வாங்குறது அப்படின்னு தெரியணும். ஏடா அப்படிதான் எடுக்கணும். பாடுறா இங்கே இன்னும் நீங்கள் வரவே இல்லை. இங்கே பாருங்க, இங்கே எவ்வளோ இருக்குது பாருங்க, ஏகப்பட்டது இருக்குது. ஐயோ அங்கே பாடுறா. இங்கேயே ஒரு லம்பு தேரும் போல இருக்குடா. டே சீக்கிரம் வாங்கடா. ஒரே இடத்துல மொத்தமாக அப்படியே முடிச்சு விட்டு போகலான்னு பார்த்து லம்பை கச்சிச்சு போல இருக்கு. பரவாயில்லடா, புண்ணியமா மொத்தமாக சேர்த்து போட்டு போயிருக்கான்டா. அடாப்பா இதுக்கே ரொம்பிச்சேடா. டேய் நான் பெரிய லெவலில் வந்து ஒரு 150 ஒரு 300 மீட்டர் 400 மீட்டர் கிட்ட ரோடு நடந்து போய் எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சிருந்தேடா. ஒரு 60 மீட்டர் கூட தாண்டலையாடா நம்ம. இதுக்குள்ளே ரொம்ப நாள் மாதிரி இருக்கு. இன்னும் என்ன நீ வா ராஜா, வா உனக்கு நான் காட்டுறேன். வா என்னத்தான் பார்க்குறேன். என்ன பார்க்குற? ஆமாம் அப்படியே விட்டு அப்படியே வந்துட்டேன். சூப்பர்வைசர்னா என்ன இலக்காரன் நினச்சிக்கினியா நீ? தண்ணி இது வழியாக தான் வந்து பாயணும். அதுக்குள்ளேயே பிளாஸ்டிக் கழிவுகளை போட்டு வச்சுருக்கிறோம். எவ்வளோ கழிவு என்ன எடுத்து போட்டு வேறு. இங்கே கூட பிளாஸ்டிக் கவருங்களாம் இருக்குது பேர். நான் வேறு க்ளவுஸ் போடாமல் வந்துட்டேன். இப்போ எவ்வளோ கவர்றா சாமி. ஐயோ அப்பா, இதனாடா அப்பா ஜப்பானோட மொத்தமானமும் இந்த ஒரே ஒரு பேக்கில் மூட்டையில் காற்றுல பறந்துட போல இருக்கடா. முடிச்சா இதுக்குள்ளேயே வீட்டுக்கு போகலாமாவா? அடா பாவிடே, வீட்டு பக்கத்தில் இருந்து ஒரு 100 அடி கூட தாண்டல, அதுக்குள்ளேயே இவ்வளோ கவர் ரொம்பி போச்சாடா. பாருங்க 2 கவர் ரொம்பிச்சுங்க. சின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பலான்னு பார்க்காதீங்க. வாங்க கொஞ்சம் தூரமாவது போவோம். நம்ம வீட்டிலேருந்து ஒரு 100 மீட்டர் கூட வரலடா. ஸோ அந்த கார் நிற்கிறதுல அது வரைக்கும் போவோம். அது வரைக்கும் குப்பை இருக்கிற மட்டும் எடுத்துகிட்டு போகலாம் வாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டார்கெட்டு ஒரு 300 மீட்டராவது போகணும் அப்படின்னு நினச்சோம். கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடு அது வரைக்கும் பாருங்கள், அதை மறந்துட்டு பார்த்தீங்களா, அதான் வீடு. அங்கேருந்து இவ்வளோ தூரம் வரத்துக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 கவரும் ரொம்பிச்சுங்க. பசங்க தூக்க முடியல அப்படின்ட்டானுங்க. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி இதோட வந்து முடிக்கப்படுது. ஸோ எதுக்காக இந்த ஒரு காணொலி அப்படின்னா, இந்த நாட்டில் இது ஒரு காமன் கைஷூ அப்படின்வாங்க.
கொமி கைஷு அப்படின்வாங்க. அதாவது இந்த குப்பைகளை வாரி அதை திரும்பி டிஸ்போஸ் பண்ணுறது. ஸோ நிறைய பொறுப்பு இல்லாத மனிதர்கள் எல்லா நாட்டிலையும் இருக்காங்க. ஸோ அதனால் இந்த நாடு ரொம்ப உயர்ந்த நாடு, மற்ற நாடு தாழ்ந்த நாடு அப்படின்னு கிடையாது. ஸோ நம்ம பசங்களுக்கு வந்து எந்த மாதிரி மனசில் நம்ம ஒரு விதை விதைக்கணும் அப்படின்னா, குப்பை அள்ளுறவங்க ஒன்றும் தீண்டத்தாகாதவர்கள் கிடையாது, குப்பையை நம்ம தான் போடுறோம், அதை நம்மளே அள்ளுறோம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியை இந்த நாட்டில் வந்து பசங்க மனசில் விதைக்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பெரும்பாலான இடங்கள் குப்பை இல்லாமல் நம்மளால் பார்க்க முடியுது. சொசைட்டிக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு கான்ட்ரிபியூஷன். ஓகே, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சொல்கிறா? உன்னோட அனுபவம் எப்படி இருந்தது இன்னைக்கு குப்பையால் அனுபவம்? ரொம்ப வருஷம் நான் ஜாலி ஸ்கூல் படிக்கும் போது பண்ணது. ரொம்ப வருஷம் கேட்டு இப்பதான் பண்றேன். ஜாலியாக தான் இருந்துச்சா? வேர்ல்டு நல்லா க்ளீனாக வச்சுக்கிறோம், நல்ல இதுதான். ஓகே, அதுக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் பண்ணுறீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஜிதீஷ்? குப்பையை ஒரு மூட்டை ஃபுல்லாக கட்டியிருக்கீங்க ஜிதீஷ், சொல்லுங்கள். பாதி துணி தான் போட்டு அடைச்சிருக்கீங்க, சரி சொல்லுங்கள். மக்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணணும், இந்த மாதிரி பண்ணணும்னா இனிமேல் வந்து பண்ணலாம். மக்களுக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து பண்ணலாமா? ஏன்டா டே, விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்டா, விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். குப்பையை போடக்கூடாது. நீங்கள் வீட்டில எல்லாம் போடுறீங்கல்ல குப்பை, அதெல்லாம் போடக்கூடாது. அது நாங்கள் வந்த வழி பார்த்தீங்கன்னா குப்பை இருந்ததுக்கும் இப்போ குப்பை இல்லாததுக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு கிளியராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த இடமும் பாருங்கள், முன்னாடி இந்த இடத்துல நிறைய குப்பை இருந்தது இல்லைங்களா, இதையும் வந்து ஓரளவுக்கு எடுத்தாச்சு. இந்த கால்வாயும் வந்து ஆல்மோஸ்ட் சுத்தமாக்கப்பட்டது. ஒரு சில பேப்பருங்க மட்டும்தான் அப்படியே விட்டாச்சு, அதுங்க மக்கிடும் அப்படின்றதுனால. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கீழே இருக்க பெல் பட்டனை அழுத்திடுங்க. இந்த வீடியோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் இந்த வீடியோ பெறுது உங்கள் ஜப்பான் தமிழ் ப்ரோஸ்.